பிரைஸ் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனமும் 11வது வசனமும் சொல்லுகிறது. பாருங்க, 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எப்பொழுதும் அவரை முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தைரியமாக அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ வேத வசனமும் சொல்லுகிறது, அல்லேலூயா, நான் அசைக்கப்படுவதில்லை. 11வது வசனம் சொல்லுது பாருங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இயேசுவை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜீவனுக்கு போகிற மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை இயேசுவை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக, அப்ப உங்களிடத்துல என்ன இருக்குதோ இல்லையோ, இயேசு உங்களிடத்துல இருக்க வேண்டும், உங்க குடும்பத்துல இருக்கணும், உங்க பிள்ளைகள் இடத்துல இருக்கணும். அல்லேலூயா. இயேசு இருக்கும் பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நித்திய பேரின்பத்தை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார், உங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையின் பிரகாரம் பிடித்து இயேசுவை நோக்கி பார்த்தீர்களானால் கர்த்தர் ஜீவ மார்க்கத்தையும் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி வார்த்தையின் பிரகாரம் உங்களை நடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயம் தாழ்த்தி உடைய பொறுப்பாகத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.